தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை, அவருடைய மட்டில்லாத தயவு இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த ஒரு அருமையான ஒரு இனிமையான மாலை பொழுதிலே பூசிஸ்டிலாகிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒன்று கூட செய்து தேவன் இந்த நாளுக்குரிய சத்திய பாடத்தை நம் அனைவருக்கும் தர சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் ஒருவரையும் நான் தேவ சமூகத்திலாக வாழ்த்தி வரவேற்று இந்த சத்திய தூதுக்களாக நம்ம கடந்து செல்லிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னோடு இருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரர்கள் இருக்காங்க, அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறாங்க. பாடத்தினுடைய தலைப்பு வேதமானவர்கள் செய்யக்கூடாத 4 காரியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இந்த பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு குணலட்சணங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான பாடங்களை நம்ம திங்கட்கிழமை தோறும் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம கடந்த 7 வாரங்களாக நம்ம பார்த்துட்டோம். இது 8வது வாரத்துக்குள்ள நம்ம கடந்து வர்றோம். சபையார் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் நம்ம பார்த்து வரக்கூடிய இந்த குணலட்சணங்களுடைய பாடங்கள், படிப்பனைகள் நிச்சயமாகவே உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். 7 பாடங்கள் கேட்டிருக்கக்கூடிய சபையாருக்கு நீங்கள் அந்த ஒரு பரிபூர்ண ஒரு வளர்ச்சிக்குள்ளாக நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு கூட விசுவாசிக்கிறோம். அந்த வளர்ச்சியில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகரும்படியாக தேவன் உங்களை உயர்த்தும்படியாக இந்த ஒரு பாடம் அமையும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட ஒரு கழுதை போல இந்த சத்திய பாடத்தை உங்கள் மத்தியில் நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். என்னையும் இந்த சத்திய பாடத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாடத்தினுடைய தலைப்பை கேட்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு 4 காரியங்கள், மிக முக்கியமான காரியங்கள். அந்த காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, வேதமானவராக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 4 மிக முக்கியமான காரியத்தை பார்க்குறோம். இந்த காரியத்தை யார் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் நேரடியாக சொல்லாமல், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்கன்னா சில பாடுகளை நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளும்படியாக நான் உங்களை மத்தியில் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த பலியின் ஜீவியம் ஒரு பாடுகள் நிறைந்த பலியின் ஜீவியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாடுகள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கிறிஸ்துவுக்களான பாடுகளை தான் நம்ம இங்கே பேசுகிறோம். கிறிஸ்துவுக்களான பாடுகள் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாங்க, நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது, தீமை செய்து பாடு அனுபவிக்கிறது சொல்லி 2 பாகத்தை கொடுக்குறாங்க. நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது, தீமை செய்து பாடு, 2லையுமே பாடுகள் இருக்குது. 2 காரியத்திற்குமே பாடுகள் இருக்குது. இப்போ ஒருவேளை நம்ம புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நாம் பாடுகள் படணும் அப்படின்னு சொல்லிட்டா எப்படிப்பட்ட பாடுகளை நம்ம படணும்? நன்மை செய்து பாட அனுபவிக்கிறோமா, இல்லை தீமை செய்து பாட அனுபவிக்கிறோம்? அப்போ நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதுனா என்ன, தீமை செய்து பாட அனுபவிக்கிறது என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதுனா தேவ சித்தம் என்னதுன்னு புரிஞ்சு கொண்டு அந்த தேவ சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது அது நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் இருக்கு. இது நன்மை செய்து பாட அனுபவிக்கிறது. இப்படிப்பட்ட பாடுகள் நிமித்தம் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. இப்படிப்பட்ட பாடுகள் நம்ம பாடுபடும் பொழுது, இப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளுக்கு எப்படி இருக்கிறாருன்னா பங்காளிகளாக இருந்து நமக்கு தேவையான காரியங்களையும் தேவையான போஷிப்புகளையும் தேவையான பாதுகாப்பையும் தேவன் தர்றாங்க இயேசு கிறிஸ்து மூலமாக. சரி, இது ஒரு பாகம். இன்னொரு பக்கம் என்னன்னா, தீமை செய்து பாட அனுபவிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி தீமை செய்து பாட அனுபவிக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடையாளம் கண்டுபிடிச்சு அதை நம்ம தவிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிங்க, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு இந்த மாதிரியான காரியங்கள் ஏன் அதிகமாக வெளிப்பட்டிருக்குது, அவர் ஏன் குறிப்பிட்றார் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் முதல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர் பயணிக்கும் பொழுது அந்த 3 வருஷ காரியங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்களை அவர் செய்துடுவார். அதை எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இது சரியா தவறா என்று தெரியாது, அவருடைய மனசாட்சியின் நிமித்தமாக ஏவப்பட்டு சில விஷயங்களை செய்திருவாங்க. சில சீசர்களுடைய வற்புறுத்தல் நிமித்தமாக அதை போய் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு காரியமாக இருந்ததை பார்க்குறோம் ஆரம்ப காட்டத்தில். அப்போ அதன் நிமித்தமாக அவர் செய்த சில பாடுகளை அவர் அனுபவிச்சிருக்கிறார்.
அந்த பாடுகள் நிமித்தமாக வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில சூழ்நிலைகளில் கடிந்து கொண்டிருக்கிறார். சில கடிதம் கொள்ளுதல் வந்திருக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு. அது மாத்திரமல்ல, சில அந்த பக்குவம் இல்லாத காரியத்தின் நிமித்தமாக அங்கே நடக்கும் அவருக்கு ஒரு சில உபத்திரவங்கள் அவர் உட்படுறதை பார்க்குறோம். அந்த உபத்திரவங்களை தேவனுடைய நாம மகிமைப்படுதா அப்படி சொன்னால் நிச்சயமாக இல்லைங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அவர் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறார். எப்படி அப்படி சொன்னால், நன்மை செய்து பாடம் இருக்கிறது, தீமை செய்து பாடம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த பாடத்திற்கு ஒரு ஆதார வசனமாக நான் வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசன பகுதி ரொம்ப முக்கியமான வசன பகுதி. இதில் தான் பாருங்க, செய்யக்கூடாத செய்து ஒரு சில பாடுகளை அனுபவிக்கிறோம். அப்படி செய்யக்கூடாத காரியங்களாக இங்கே 4 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே மேற்கோள் காமிச்சிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். சகோதரர் இப்போ வசனத்தை வாசிப்பாங்க, என்னோட இருக்கக்கூடிய சகோதரர். அந்த வசனப்பகுதியை நீங்கள் நல்லா கவனிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டனையாவது பாடுபடுகிறாய் இருக்கக்கூடாது. அன்பான சகோதரர்களே, வசனம் நீங்க வாசிக்க கேட்டிருப்பீங்க. இதுல 4 காரியங்களே சொல்லிடுறார். அதுல என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி பாடுபடக்கூடாது அப்படிங்கிற சொல்றார். எப்படி பாடுபடக்கூடாது அப்படிங்கிற சொல்றார். நீங்கள் கொலைபாதகனாக இருந்து பாடுபடக்கூடாது, திருடனாக இருந்து பாடுபடக்கூடாது, பொல்லாங்கு செய்தவனாக இருந்து பாடுபடக்கூடாது. அது மாத்திரமல்ல, 4ஆவதாக சொல்றார், அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாக இருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பாடுபடக்கூடாதுன்னு சொல்றார். அன்பான சகோதரர்களே, நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 4 விதமான பாடுகள் நமக்கு ஆகாது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது மூலமா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பாடுபடுறதா இருக்கக்கூடாது. அப்போ இந்த 4 காரியங்கள் செய்கிறது மூலமா ஒரு வேதமானவர் செய்யறாரு அப்படி சொன்னா நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில பாடுகள் வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயம் பாடுகள் வரும். என்ன பாடுகள் வரும் அப்படி சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கொலை செய்யறது மூலமா பாடு வரும். ஒருத்தர் கொலை செஞ்சுட்டார், அந்த நிமித்தமாக பாடு வரும். திருடிட்டாங்க, அந்த நிமித்தமாக பாடு வரும். அப்புறம் வந்து என்னன்னா, பொல்லாங்கு செய்கிறாங்க, அதன் நிமித்தமாக பாடுகள் வரும். அப்புறம் அந்நிய காரியங்களில் போய் தேவையில்லாமல் போய் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தலையிட்டு கொண்டு அதன் நிமித்தமாக வரக்கூடிய பாடுகள். இப்போ இந்த 4 காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதரர்களே, சில டிரான்ஸ்லேஷனில் வந்து அந்த 4ஆவதாக இருக்கு இல்லைங்களா, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாக இருந்து பாடுபடக்கூடிய அந்த 4ஆவது காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது பிஸி பாடி இன் அதர் மென்ஸ் மேட்டர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் சில மற்ற டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்க்கும்போது சில வார்த்தைகள் மாத்திரம் மாறுது, ஆனால் அர்த்தம் ஒன்று தான். நீங்கள் வேறு வேறு விஷயம் சொல்லி கவனிச்சிக்க வேண்டாம். இப்போ ரோதரகாமில் பார்க்கும்போது இந்த ப்ரேயிங் இன் டு த அதர் மென்ஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா, மற்றவர்களுடைய காரியங்களில் தலையிட்டு அதன் நிமித்தமாக வரக்கூடிய அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்புறம் அந்த இன்னும் பாருங்கள், அந்த ஏஎஸ்வியில் இருக்கக்கூடிய காரியங்களாகட்டும், கேஜேவில் இருக்கக்கூடிய காரியங்களாகட்டும், இதெல்லாமே இருக்குது. இதே திருவழுத்தில் கூட நீங்கள் கவனித்து பார்க்கும்பொழுது அங்கே திருவழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் பாருங்கள், பிறர் காரியங்களில் தலையிடுவராக இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. அதாவது என்ன பாடு 4வது விஷயம். மற்ற 3 விஷயங்களும் எல்லா டிரான்ஸ்லேஷன் ஒரே மாதிரி இருக்குது. 4ஆவது காரியம் மாத்திரம் வேற வேற இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்க அன்பான சகோதரர்களே, இப்போ இந்த 4 காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ஏன் செஞ்சால் பாடுகள் வரும். அந்த பாடுகள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் அல்ல, இது நன்மை செய்து வந்த பாடுகள் அல்ல, இது தீமை செய்து வந்த பாடுகள். எப்படி இந்த காரியங்களெல்லாம் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு நம்முடைய வாழ்க்கையில் இது செய்யாமல் நம்ம இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வசன பகுதி அப்படிங்கிறத கவனிச்சுக்கலாம். இந்த வசனத்தை மாத்திரம் தான் நம்ம இன்னைக்கு பாடமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது பாருங்க, அங்கே கொலைபாதகனாக இருந்து பாடுபடக்கூடிய விஷயம் பார்க்கணும். சரிங்க, இப்போ இந்த முதல்ல இருக்கக்கூடிய செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா கொலை. கொலை நம்ம செய்கிறோமா அப்படி சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கொலை செய்கிறோமா? சரி, வேதமானவர்கள் கொலை செய்வாங்களா? அப்போது இங்கே கொலை செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னா நம்ம நேரடியாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம யாரையாவது போய் கொலை செய்வோமா அப்படின்னா இல்லை. சரி, அப்போ இந்த கொலை செய்கிறது குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஒரு 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 சகோதரனையோ ஒரு சகோதரியோ பகைக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே எப்படி எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா கொலை செய்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கான வசன பகுதி கூட நம்ம வாசிச்சிடலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். இப்போ ஒருவேளை நாம் யாரும் கொலை செய்யலை, நம்ம கொலைகாரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆமாம் நானும் கொலைகாரன் தான்,
அநேக கொலைகளை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம உணரக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நம்ம போகிறோம். எப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே கொலை அப்படின்னு சொல்கிறது சகோதரரை பகைக்கிறது. சரி, அப்போ சகோதரை பகைக்கிறது மனுஷ கொலைபாதகனா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க சகோதரர். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பாருங்க, இந்த இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு ஒரு கொலைகாரராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னா நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்கிறார். நித்திய ஜீவன் அப்படி சொல்லும்போது நம்ம சதா காலமும் ஒரு அந்த அழியாமைகள் இருக்கக்கூடிய அந்த அழியாமைக்குள்ளே போகிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சபையாக முடியாதுங்கிறத ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஒருவேளை நம்ம கொலைகாரலாக இருக்கிறோம், நம்ம கொலைபாதகனாக இருக்கிறோம் அப்படி சொன்னால் என்ன செய்ய முடியாது, தேவனிடத்திலிருந்து நம்ம அந்த சபை வாய்ப்பை நமக்கான கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்போது சகோதரரை பகைக்கிறது இவ்வளவு டேஞ்சரா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக சகோதரை பகைக்கிறது, ஒரு சகோதரனையோ சகோதரியோ பகைக்கிறது அது அப்படி சரி பகைக்கிறது அப்படி சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது அங்கே என்ன ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க முடியும். எப்படி பகைக்கிறதுனா என்ன பகை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பொதுவாக உலக பிரகாரமான சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு சில பகைகள் எப்படி இருக்கும். ஏதாவது ஒரு 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 அண்ணன் தம்பி இருக்காங்க, சகோதரர்கள் வச்சுக்கோங்க, உலக பிரகாரமான சகோதரர்கள். அந்த சகோதரர்களுக்கு ஒரு பகை இருக்குது. எப்படிப்பட்ட பகை இருக்கும் அப்படி சொன்னால், ஒரு பரம்பரை சொத்து இருக்கும், அந்த சொத்துக்காக பிரிச்சுக்கிற அந்த பிரித்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் அவங்களுக்குள்ள ஒரு பகை ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு திருமண காரியங்களில் ஒரு மரியாதை செய்யாமல் ஒரு பகை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் உலக பிரகாரமாக 2 சகோதரர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பகைகள் நான் சொல்கிறேன். எனக்கு சரியான மரியாதை நீங்கள் கொடுக்கல, அந்த உங்களுடைய ஃபங்க்ஷனில் நான் வந்திருந்தேன், இது மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டிருக்கும். அது நாளடைவில் ஒரு பகையாக முடிஞ்சிடும். சில சூழ்நிலைகள் எப்படி பகை இருக்கும் அப்படி சொன்னால், ஏதாவது இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கும். இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, அதை இவங்க மனசுக்குள்ள வச்சுட்டே இருப்பாங்க. திரும்ப அவரோட அந்த பகை வேர் விட்டுருக்கும். அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய மரமாக பெரிய விருட்சமாக அங்கே நிற்கும். இப்படியாக உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இடத்துல பகை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே வேதமானவர்களுக்குள்ள ஒரு 2 சகோதரனோ 2 சகோதரியர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட பகை உண்டாகும், தேவன் எப்படி இந்த பகையை அனுமதிக்கிறாரா இல்லை நாமே ஏற்படுத்தி கொள்றதா அப்படின்னு கவனிச்சு பார்த்தா, நிச்சயமாக தேவன் இதை அனுமதிக்கிறதே இல்லை. சரி, மாறாய் அப்படி பகை இல்லையா அப்படின்னா கட்டாயமாக பகை இருக்குது. நம்முடைய ஒரு அன்பு சகோதரர், மூத்த சகோதரர் ஒருத்தருடைய பெயர் கூட நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பால் மாலை அப்படின்னு சொல்லி சகோதரர், அவர் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சிருக்கார். ரசல் பிரதருடைய காலப்பகுதியில் அவர் வாழ்ந்து அவருடைய நிறைய ஊழியக்காரியங்களை செய்திருக்கார். அவருடைய புத்தகங்கள் நிறையா இருக்குது. அவருடைய சப்ஜெக்ட்லாம் நிறையா இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நம்முடைய சகோதரர்கள் நிறையா அந்த பாடங்களை படிச்சிருப்பாங்க. அதில் சகோதரர் ஒரு காரியத்தை குறிப்பிடுறாங்க. ஹெரால்டில் மேகசினில் வந்திருக்கும். ஆவிக்குரிய கொலை அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் சகோதரர் ஒரு பாடம் எழுதியிருப்பாங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். அந்த சகோதரர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்பொழுது, ஒரு ஆவிக்குரிய கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆவிக்குரிய கொலைன்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் எப்படி நம்ம ஒரு கொலைகாரராக மாறுறோம் அப்படின்னு சொல்லும்போது, எந்த அடிப்படையில் நம்ம சகோதரர் பகைக்கிறோம், அந்த சகோதரர் பகைக்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த ஆர்டிக்கிளில் சகோதரர் கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான பாகம், நம்முடைய பாடத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இங்கே உங்களுக்காக குறிப்பிட்டிருக்கிறேன். சகோதரர், இது நீங்கள் வாசிக்க முடியுமா? வாசிங்க. புண்படுத்தும் ஒருவர் மேல் வெறுக்கத்தக்க வெறுப்புணர்வன் ஒரு மனநிலையே பகையாகும். பகை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சபைக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரர், 2 சகோதரருக்குள்ள இல்ல சகோதரர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு பகை எப்படி வரும் அப்படி சொன்னா, இது அதாவது என்ன, ஒரு வெறுப்புணர்வின் இது பகை அப்படிங்கிறது ஒரு வெறுப்புணர்வின் மனநிலைங்கிறாரு. அப்ப யாரை வெறுப்பாங்க அப்படின்னா, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரர் வெறுக்கிறாங்க. எப்படி வெறுக்கிறாங்க, எந்த சூழ்நிலை இந்த வெறுப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வேதமானவர்களுக்கு இந்த புது சிருஷ்டிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமம் என்னன்னா, சத்துருக்களை சிநேகிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். நம்முடைய பிரமாணமே அது. அன்பின் பிரமாணம் என்னன்னா சத்துருக்களை சிநேகிக்கிறது. இப்போ சத்துருக்கள் சிநேகிக்கணும். யார் சத்ரு அப்படி சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது, யார் சத்ரு அப்படி சொன்னா, நமக்கு எதிரடியாக செயல்படக்கூடிய அத்தனை பேரும் சத்ரு. புரியுதுங்களா? பாருங்க அன்பான சகோதரர்களே, இங்கே யார் சத்ரு அப்படி சொல்லி கவனிச்சு பார்த்தா, இப்போ எனக்கு ஒருத்தர் சத்ருவா இருக்கிறார், இல்லை நான் ஒருத்தருக்கு சத்ருவா இருக்கிறேன் அப்படி சொன்னா, இப்போ சகோதரர் இருக்கிறார், இந்த சகோதரருக்கு நான் சத்ருவா இருக்கிறேன், இந்த சத்ருவா அவர் என்னை சிநேகிக்கிறது, சத்ருவை சிநேகிக்கிறது. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி சத்ருவா அவருக்கு சத்ருவானேன்? நான் சகோதரனாக இருந்தவன்,
நான் எப்படி சத்ருவா அவருக்கு மாறினேன் அப்படின்னா, நான் அவருடைய செயல்களுக்கு, அவருடைய செயல்பாடுகளுக்கு நான் எதிரிடையாக செயல்படும் பொழுது நான் அங்கே சத்ருவாகிறேன். ஓகேங்களா? இப்போ என்னை அவர் என்ன பண்ணணும்னா பேரன்பு கொண்டு நேசிக்க அவருக்கு கடமை இருக்குது. அது அவர் அங்கே வரக்கூடிய அந்த நேசிப்பு வருமா அப்படின்னா வராது. காரணம் என்னன்னா, ஆனால் செஞ்சு தான் ஆகணும், ஆனால் எடுத்தோடனே வராது. அப்போ அதுக்கு எப்படி அவர் பயிற்சி பெறாரு அப்படின்னா, முதல்ல ஏற்பற்றும் ஒரு வெறுப்புணர்வு. இப்போ நான் இருக்கேன், எனக்கு எதிராக ஒரு சகோதரர் செயல்பட்டுட்டாங்க, எனக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொன்னால் அது என்ன வேணாலும் இருக்கலாம். எனக்கு எதிராக செயல்படும் பொழுது இப்போ நான் ஒரு காரியம் சொல்கிறேன், இல்லை இது வேண்டாம், இது தப்பு அப்படின்றார். அப்போ என்னுடைய ஒரு உடன் ஊழியனாகட்டும், இல்லை என்னுடைய உடன் மூப்பராகட்டும், யாராக இருக்கலாம். இப்போ நான் செய்யக்கூடிய ஒரு செயல்களுக்கு அவர் எதிராக சொல்கிறார் அப்படின்னா எனக்கு அங்கே சத்துருவாகிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நான் நேசிக்கணும், அவர் மேலே அன்பு செலுத்தணும். எப்படி அந்த இடத்துல நம்ம காட்டக்கூடிய கேரக்டரே வேறு. ஆனால் அந்த நல்ல குணலட்சணங்கள் வராமல் மாற அங்கே என்ன வந்தது அப்படின்னா, அவர் மேலே ஒரு பகை உணர்வு வரும். அந்த பகை உணர்வுக்கு வேற இருக்கிறது வெறுப்பு. அந்த வெறுப்பு என்னவா நிற்குது அப்படி சொன்னால், அவரை என்ன செய்தாலும் எனக்கு பிடிக்காது, அவர் என்ன பேசினாலும் எனக்கு பிடிக்காது. அப்போ இது ஒரு சிக்கலான ஒரு எதிர்வினை அப்படின்னு சொல்லி இங்கே சகோதரர் குறிப்பிடுறாங்க. சகோதரர் வாசிக்க முடியுமா தொடர்ந்து? இது பயம், பாதுகாப்பின்மை, பழி வாங்குதல், விரோதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான எதிர்வினையாகும். ஆமாங்க, தொடர்ந்து வாசிங்க. பகை என்பது ஒரு வலுவான வெறுப்பு. ஆமாங்க, இது ஒரு ஸ்ட்ராங், தொடர்ந்து அந்த ஒரு வலுவான வெறுப்பு. ஏன் சகோதரர் குறிப்பிடுறாருன்னா, தொடர்ந்து எனக்கு எதிராக ஒரு சகோதரர் பேசிட்டாங்க அப்படி சொன்னா, இல்லை எனக்கு எதிராக ஒரு சகோதரர் செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அவருக்கு மேலே அந்த வெறுப்பு உண்டானது அது பகையா மாறி, அந்த பகை எப்படி இருக்கும் அப்படி சொன்னா அது வேரூன்றி நிற்கும். அந்த பகை தான் என்ன செய்ய தீர்மானிச்சுட்டுனா, எனக்கு அவர் சகோதரரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவர் பேசினாலும் பிடிக்காது, அவர் என்ன செய்தாலும் எனக்கு பிடிக்காது. இப்படி ஒரு சூழ்நிலைகள் எனக்கு வரும்போது நான் அங்கே செய்யக்கூடிய ஒரு நிமிஷம் இல்லை, யாரோ இது பண்ணியிருக்காங்க. வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த ஒரு பகை அது ஒரு தீரா பகையாக நிற்குது, அது வலுவாக இருக்குது. என்னுடைய மாமிச சிந்தை, என்னுடைய பழைய மனுஷனுடைய செய்கை அதை என்ன பண்ணினா வலுப்படுத்திடுது. அப்போ நான் எந்த முயற்சி அங்கே எடுக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொன்னால், அந்த பகைமைக்கு எதிராக அந்த பகைமையை நீக்கி போட்டு சகோதரத்தில் நான் ஒரு அன்பின் ஐக்கியத்தோடு செயல்படுறதுக்கான சூழ்நிலை இல்லாததுக்கு அதுக்கான எந்த முயற்சியும் நான் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறது இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வாசிங்க சகோதரர். தவறான விருப்பம், ஒருவருக்கு தீங்கு செய்ததற்கும் காயப்படுத்துவதற்கும் உள்ள அதிகமான ஆசை, அல்லது பகைத்தவரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது, பகை வெறுமனே கடந்து செல்லுதல் மனநிலை அல்ல, கடந்து செல்லும் மனநிலை அல்ல. அன்பான சகோதரர்களே, இந்த பகை என்னவெல்லாம் செய்யுன்றத அப்படியே பாயிண்ட் சொல்றாரு. பகை என்ன செய்யும்? ஒருத்தர் காயப்படுத்தும். பகை என்ன செய்யும்? அது இது நம்மளை பகைத்தவரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உண்டாக்கும். அது மாத்திரமில்லை, அடுத்தது என்ன இருக்குன்னா, இது இது சாதாரண ஒரு மனநிலை அல்ல. அது மாத்திரமில்ல, அது திட்டமிட்ட மனப்பாங்கு அல்லது ஒருவரின் இயற்கையான பண்புகளாகும். இது என்னவா இருக்கு அப்படி சொன்னா, இந்த பகை ஒருவருக்குள்ள வந்துடுச்சு அப்படி சொன்னா, அந்த பகை என்னவா இருக்கு? இந்த சூழ்நிலை எல்லாமே செய்துட்டே இருக்கும், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். இது சில நேரத்தில் நம்ம அறிஞ்சு நடக்கும், சில நேரத்தில் நம்ம அறியாமலே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு வெறுப்புணர்வு உண்டாயிட்டு இருக்கும். அப்போ நம்ம அறியாமல் வரக்கூடிய இந்த வெறுப்புணர்வை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி மேற்கொள்வது? அப்போது இந்த பகை உணர்வோடு ஒருத்தரோடு இருக்கும் பொழுது நாம் என்ன ஆகிறோம்? ஒரு சகோதரனை பகைக்கும் போது கொலைகாரன் ஆகிறோம். அன்பான சகோதரர்களே, அப்படி கொலைகாரனாக இருந்தால் நாம் சபையாக முடியாது. அப்போ இது எப்படி நம்ம எப்படியாவது சபையாகணும் அப்படின்னா, நாம் கொலைகாரனாக இருக்கக்கூடாது. சரி, அப்போ கொலைகாரனாக இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது? நான் யாரையும் பகைக்கக்கூடாது. சரி, அப்படி ஒருவேளை பகை உணர்வு வந்துருச்சு. எப்படி பகை உணர்வு வரும்? யார் மேலே வரக்கூடிய வெறுப்பு பகையை உண்டாக்கும். சரி, வெறுக்கவே கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆழமான ஒரு அன்பை நம்ம வச்சுக்கணும். அது எப்படிங்க? ஒருத்தர் நமக்கு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் செய்கிறார், பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒரு செய்கிறார். அப்போ பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நான் எப்படி ஒரு வெறுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா, இந்த வெறுக்கிறது அப்படி சொல்லி கவனித்து பார்க்கும்போது, அன்பான சகோதரர்களே, இது ஒரு மனுஷர்களுடைய, உலக பிரகாரமான மனுஷர்களுடைய அது மனநிலை தான் இந்த சூழ்நிலை.
ஒரு புது சிருஷ்டி என்ன செய்யும் அப்படின்னா இதை மேற்கொள்ளறதுக்கு பிரயாசப்படும். மேற்கொள்ளறதுக்கு நீங்கள் ஒருபடி எடுத்து வச்சீங்கன்னா தேவன் கட்டாயம் கொண்டு வர்றாங்க. எப்படி? அப்போ ஒரு சகோதரரை வெறுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஒருத்தர் வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய என்ன சொல்கிறதுங்க, இன்னும் நம்ம வெறுக்கத்தக்க ஒரு செய்கையை செய்யும்போது கூட அந்த சகோதரத்தில் நம்ம வெறுப்பை காட்டாமல் எப்படி செய்ய முடியும்? அதற்கு அருமையான ஒரு டிப்ஸ் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்கிறார், அவர் மேலே நமக்கு வெறுப்பு வந்துடுச்சு. எப்படி நான் அவரிடத்துல வந்து திரும்ப அன்பு செலுத்துறது? அதற்கு ஒரே ஒரு நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளணும். அந்த பயிற்சியை உடனே வராது, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயிற்றுவிக்கணும். எப்படி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ உங்களுக்கு எதிராக செய்யும்பொழுது அந்த சகோதரனை நீங்கள் முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் செய்த நல்ல காரியங்கள் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அவர் செய்த அவர் உங்களோடு சேர்ந்து செய்த சந்தோஷமான சில தருணங்கள் இருக்கும். அவர் செய்த நல்ல காரியங்களை மாத்திரம் கொண்டு வந்து நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கணும். அப்படி அதை வைக்கும் பொழுது அதை அந்த அந்த நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நீங்கள் அந்த பொக்கிஷமாக உங்களுடைய இறுதியில் நீங்கள் சேர்க்கும் பொழுது அவரிடத்திற்குரிய அந்த குறைகளான காரியங்கள் என்ன ஆகுனா கட்டாயம் மறைஞ்சு போகும். அப்போது சாத்தான் உங்களிடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் பொழுது, இப்படிப்பட்ட எண்ணம் வேறொன்று முதல்ல முளைக்கும் பொழுது அந்த முளையிலே நீங்கள் எப்படி கிளியறியலாம் அப்படின்னா, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அவர்கள் உங்களோடு செய்த எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கணும். அதை தொடர்ந்து நினச்சி பார்க்கணும். அந்த சகோதரர் செய்த உங்களோட பேசிய நல்ல விஷயங்களாகட்டும், உங்களோடு சம்பாதிச்ச விஷயங்களாகட்டும், நீங்கள் பழகின நல்ல விஷயங்களாகட்டும், இதையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கும் பொழுது அந்த தவறான விஷயங்கள் அந்த இடத்துல ஒரு பொருட்டாகவே இருக்காது. அப்போ நீங்கள் எப்படி தூக்கி எறிய முடியும் அப்படின்னா, இதை தொடர்ந்து நீங்கள் பிரிச்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பாருங்க. என்னோட ஒரு சகோதரர் வந்து இருக்கிறார். நானும் அவர் சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்கிறோம். நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப ஒரு நல்ல சிநேகிதம் இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கே வேணாலும் போவோம், என்ன நிறைய பேசிகிட்டு இருப்போம், நிறைய ஊழியங்கள் செய்வோம், ஒன்றா எக்லிசியா வருவோம், நல்லா இருப்போம். அப்போது அந்த சகோதரன் எனக்கு எதிராக செய்யும் பொழுது அவர் மேலே எனக்கு வந்து ஒரு வெறுப்பு வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன எப்படி ஒரு வேலி போட்டுக்கிறேன், என்னுடைய இறுதியத்தை நான் எப்படி காத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த சகோதரோட நான் சேர்ந்து இருக்கும் பொழுது பழகும் பொழுது எங்களுக்குள்ள இருந்த நல்ல விஷயங்களை நான் நினச்சி பார்க்கணும். அதுதான் கிஃப்ட், தேவன் கொடுத்துருக்கிற அந்த மெமோரிஸ். அதை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்கணும். உங்கள் மனசாட்சி தொடர்ந்து அந்த விஷயங்களை உங்களுக்கு தூண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி நீங்கள் பெறும் பொழுது ஒருவர் மேல் கூட உங்களுக்கு வெறுப்பு கட்டாயம் வராது. அப்படி வெறுப்பு ஒருவேளை நீங்கள் தவற விட்டுட்டீங்க, அதை செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா வெறுப்பு உண்டாகும். வெறுப்பு பகையை வளர்க்கும். பகை அதுக்கு மறுபெயர் கொலை. நீங்கள் மனுஷ கொலைபாதனாக இருப்பீங்க. சகோதரர் பகைச்சிட்டிங்கன்னா நீங்கள் மனுஷ கொலைபாதனாக இருப்பீர்கள். மனுஷ கொலைபாதனாக இருந்தால் நித்திய ஜீவன் நமக்குள்ளாக இருக்காது. நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னா நாம் ஒருபோதும் சபையாக முடியாது. நம்ம வந்த நோக்கம், நம்முடைய அழைப்பு அங்கே நிறைவேற்ற முடியாது. அப்போ வேதமானவர்கள் செய்யக்கூடாத முதல் காரியம் என்ன அப்படின்னா, எந்த சகோதரையும் நம்ம வெறுத்து பகைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, இது மாமிசத்தின் கிரிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, இதில் முதல் செய்யக்கூடாத ஒரு விஷயம். நாம் செய்யக்கூடாத இரண்டாவது விஷயம் என்னன்னா, திருடக்கூடாது. நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லிட்டது போல இரண்டாவது காரியம் என்னன்னா, நாம் திருடனாக இருந்து பாடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, திருடன்னா என்ன? இப்போ முதல்ல திருடன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு திருடர் என்ன பண்ணுவாங்க? ஒரு கொள்ளைக்காரராக இருக்கிறவராகவோ இல்லை ஒரு திருடனாகவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறொருடைய பொருளை இன்னொருத்தருடைய உடைமைகளை அதை தனதாக்கி கொள்வோம். அதற்கான ஒரு கிரையத்தொகை கொடுத்தோ அதை விலை கொடுத்து நம்ம வாங்காமல் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்துக்குவோம். தெரிஞ்சு எடுத்தா அது வழிப்பறி, கொள்ளை, அநியாயமாக அடித்து பிடுங்கிறது, அதுவும் திருட்டு தான். அவருக்கு தெரியாமல் எடுத்துக்குவோம், அதுவும் திருட்டு தான். பாருங்க, திருடர் என்ன செய்கிறாங்க? திருடுறாங்க. அப்போ இந்த திருடர் அப்படிங்கும் போது அங்கே என்ன செய்வாங்கன்னா, இன்னொருத்தருடைய உடைமைகளை இன்னொருத்தருடைய பொருட்களை அங்கே களவு கொள்ளுறது, எடுத்துக்கொள்றது, தனக்காக்கி கொள்வது. சரி, அப்போ இதை நீங்கள் அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது வேதமானவர்கள் திருடராக இருக்கிறாங்களா? அப்படி திருடி பாடுபடுறாங்களா அப்படி சொல்லி நம்ம கவனிச்சு பார்த்தோன்னா நிச்சயமாக இருக்கும். இது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. கொலை செய்திருக்கிறோம், அதிலிருந்து பாடுபட்டு மீண்டிருக்கிறோம். சிலர் பாடுபட்டு கொண்டு இருக்கலாம், சிலர் அதிலிருந்து தங்கள் தற்காத்து கொள்ளலாம். அதே போல தான் இந்த ரெண்டாவது காரியம் என்னென்னா, சிலர் நிறைய திருடிட்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட திருட்டு? லிட்டரலாக இருக்கக்கூடிய திருட்டை பற்றி இங்கே பேசலை. சரி, அப்போ என்ன திருட்டை பற்றி இங்கே சொல்லியிருக்கலாம் அப்படி சொன்னால்,
இங்கே ஒரு சகோதரர் நான் எப்படி இன்னொருத்தருடைய உடைமைகளை நான் திருடுறேன், நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே. நான் எப்படி இன்னொருத்தருடைய உடைமையை திருடுறேன்? என்னுடைய சகோதரன் சகோதரி அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொத்து இருக்கு. என்னவா இருக்கு? என்ன சொத்து? அவரிடத்துல என்ன இருக்கு? என்னை போலவே அவர்களும் உடன்படிக்கை செய்தவர்கள், தேவனோட நல் மனசாட்சியம் செய்த 2 புது சிருஷ்டிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து என்னன்னா, தேவனுக்கு செலுத்துறதுக்காக வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய பலி மாத்திரம் தான் அவங்களுடைய சொத்தா இருக்கும். அவருடைய உடைமை. இப்போ என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உடைமை என்னன்னா, நான் தேவனுக்காக செலுத்தக்கூடிய பலி மாத்திரம் தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து, என்னுடைய சம்பத்து. அது நான் எதற்காக வச்சிருக்கேன்? என்னுடைய சேவிங்ஸே அதுதான். நான் எதற்காக வச்சிருக்கிறேன்? அது தேவ சமூகத்தில் நான் பலிபீடத்தில் போய் பலி செலுத்தணும். இப்போ என்னை போலவே இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அந்த சகோதரத்தில் இருக்கக்கூடிய சொத்து என்ன? அதை நான் எப்படி களவாடுறேன் அப்படின்னு சொன்னால், அவர் தேவனுக்காக செலுத்தக்கூடிய பலி அவரிடத்தில் இருக்கு. சரி, ஒரு சகோதரன், ஒரு புது சிருஷ்டி, ஒரு சகோதரன், ஒரு சகோதரியோ எதை பலி செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே அவருடைய உடைமைகளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நேரம், அவருடைய செல்வாக்கு, அவருடைய தாளந்து, இது எல்லாமே இருக்கு. அதை களவாடுறது அன்பான சகோதரர்களே, அதை திருடிக் கொள்ளக்கூடிய நான் திருடனா இருக்கிறேன். அப்படி திருடிக் கொள்ளும் பொழுது நான் பாடுபடனா இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தவருடைய பலியை எனக்காக்கி கொள்றது. இதுக்கு ஒரு நிழல் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, ஏலியினுடைய 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, ஓப்பனியும் பிணகாசும் இருக்கிறாங்க. அவர்கள் என்னதான் செய்துட்டாங்க அப்படி சொன்னா, பலி செலுத்துறதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் வரும் பொழுது அவர்களுடைய பலியை என்ன பண்றாங்க அப்படி சொன்னா, இவங்க அங்கே கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அதை புரிந்து கொள்றாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிய நினைக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் பலி செலுத்துறதுக்காக ஆசரிப்பு கூடத்திற்கு வர்றாங்க. அந்த பலி செலுத்தக்கூடிய நாளுக்கு வர்றாங்க. அந்த பலிகளை கொண்டு வர்றாங்க. அந்த பலிகளை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பலிகளை இவர்கள் புடுங்கிக் கொள்றாங்க, தங்களுடைய தேவைக்காக புடுங்கிக் கொள்றாங்க. இது ஒரு வகையான திருட்டு. இது நேரடியான திருட்டா இருக்கிறதுனால இது ஒரு வழிப்பறின்னு சொல்லலாம், அடிச்சு புடுங்கக்கூடிய பலின்னு சொல்லலாம். இது அந்த வகையில் வரக்கூடிய ஒரு நிழல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கான நீங்கள் ஒரு வசன பகுதி கூட நீங்கள் வாசிக்கலாம். சகோதரர் வாசிக்க முடியுமா? 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிக்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். ஆமாங்க, இது இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். நான் உங்களுக்கு திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். பலி செலுத்துறதுக்காக வரும்போது அந்த இறைச்சிகள் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 கூறுள்ள ஒரு கம்பி எடுத்து அப்படியே குத்தி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க. இருங்க பலி செலுத்திட்டு அப்புறம் நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு என்ன குத்தி எடுக்கிறாங்களோ அது இவங்களுக்கு கொடுத்தது போக தான் மற்றது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே இதை அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சரி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு வருத்தத்தோடு அந்த விஷயத்தை செஞ்சுட்டு பார்க்கணும். சரி, இப்போது நாம் என்னவா இங்கே இருந்து நம்ம ஒரு திருடக்கூடிய இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அடுத்தவர்களுடைய உடைமையை நாம் எப்படி இது எடுக்கிறோம், இது பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது பெரிய தவறு மாதிரி தெரியாது, சின்ன மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு பாடுகள் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். எப்படி அப்படி சொன்னால், அப்போ பாருங்க, எல்லோருக்கும் இங்கே ஒரு கான்செக்ரேட்டட் டைம் இருக்கும். சகோதரர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா சகோதரருக்கு ஒரு கான்செக்ரேட்டட் டைம் இருக்கும், எனக்கு ஒரு கான்செக்ரேட்டட் டைம். அதாவது நான் உடன்படிக்கை செய்த நாளிலிருந்து நான் ஒவ்வொரு நேரத்திற்கும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், ஒவ்வொரு நிமிடத்திற்கும், ஒவ்வொரு நொடிக்கும் நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்போ நான் என்னுடைய நேரத்தை நான் தேவனுக்காக பலி செலுத்துறதுக்காக கொடுக்குறேன். இந்த நேரத்தை இன்னொரு சகோதரருக்கு களவாடுறார். எப்படி களவாடுவார் அப்படின்னா, வேற ஒரு விஷயத்திற்காக அங்கே சொல்லும் பொழுது தேவனுக்காக செலுத்தக்கூடிய அந்த நேரத்தை வீணடிக்கிறதுக்கான சில சூழ்நிலையை உருவாக்குவாங்க. வாங்க பிரதர், ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வாங்க பிரதர் நம்ம கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம், எங்கேயாவது போவோம் அப்படி சொல்லி கூடுவார். ஒரு 2-3 மணி நேரம் போகும். இல்லை ஃபோன் பண்ணி சில உலக பிரகாரமான விஷயங்களை பேசுவாங்க. அதில் ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. 2 மணி நேரம்னா ஒரு சகோதரருக்கு 2 மணி நேரம், அங்கே 2 பேர் பேசுகிறாங்கன்னா அங்கே 4 மணி நேரம் ஆயிடும். இதுதான் திருடுறது. ஓகேங்களா? சரி, இது வேறொருத்தருக்கு வேறொருத்தருடைய உடைமையில் நம்ம திருடுறது. நாமளே நம்மளுடைய நேரத்தை திருடுறதெல்லாம் இருக்கும். நாமளே நம்மளுடைய தாளந்துகளை நம்ம வீணடிக்கிறது இருக்கும். அங்கே பாருங்க, நீங்கள் ஒருவேளை இது மற்றவர்களிடத்தில் நீங்கள் செய்கிறது காட்டிலும் என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, 2 விஷயம் இருக்கும். நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி இருக்கு, பழைய மனுஷன் இருக்காங்க.
இப்போ பழைய மனுஷன் இந்த புது சிருஷ்டியுடைய நேரத்தை இப்போ பழைய மனுஷன் இப்போ எடுக்கிறார். எப்படி எடுப்பார்? இப்போ எனக்குள்ள புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி வளர்த்தணும், பழைய மனுஷனை கொன்று புது சிருஷ்டியை வளர்த்தணும். ஓகே, இப்போ பழைய மனுஷன் புது சிருஷ்டியை எப்படி பலி செலுத்த விடாமல் தடை செய்கிறாருன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு செல்ஃபோனில் நான் ஒரு அரை மணி நேரம் நான் ஏதாவது பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ யாரை திருடுறாங்க? பழைய மனுஷன் இந்த புது சிருஷ்டியுடைய நேரத்தை திருடுறாங்க. இப்போ நான் அந்த நேரத்தை நான் தேவனுக்காக நான் பலி செலுத்திருக்கலாம், அதை தடை செய்யுது. இதுதான் எப்படின்னா அங்கே ஓப்பனிங் பெனகாசம் போல அங்கே பலவந்தமாக திருடுறது. இப்போது நமக்குள்ளேயே இருக்கிறாங்க ஓப்பனிங் பெனகாஸ், நம்ம வெளியே இல்லை, அதிகமாக நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போது தேவனுக்காக நம்ம கொடுக்க வச்சிருக்கக்கூடிய நம்முடைய தாளந்துகள் இருக்கும், சில தாளந்துகள் இருக்கும். அந்த தாளந்துகளை நம்ம எப்படியா தேவனுக்கு தான் செலுத்தணும். இப்போது அதே ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிலருடைய பலியை வாங்கி அப்படி நேராக தேவனுக்கு கொடுப்பாங்க. அது சரியான பலி. சில சகோதரர்கள் நம்முடைய தாளந்தை சரியாக கண்டு அந்த தாளந்தை வாங்கி அது தேவனுக்கு பலி செலுத்த வைப்பாங்க. அது சரியான வழிமுறை. சிலர் நம்முடைய தாளந்தை புரிந்து கொண்டு அந்த தாளந்தை அவர்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவாங்க. இதுதான் திருட்டு. நீங்கள் திருட்டுக்கும் திருட்டு அல்லாததற்கும் நீங்கள் வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்க, நான் தேவனுக்காக வைத்திருக்கக்கூடிய பலி இருக்கு, அந்த பலியை தேவனுக்கு தான் போகணும். தேவனுக்கு போகாமல் வேற எங்கே போனாலும் அது திருட்டாயிடும். அன்பான சகோதரர்களே, இதை அடுத்தவர்கள் இடத்துல திருடுறதை விட நானே என்னுடைய பழைய மனுஷன் இருக்கார் இல்லைங்களா, அந்த பழைய மனுஷன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட திருட்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தெரிஞ்சே நடக்குது. நான் திருடும் பொழுது அந்த திருடின பழைய மனுஷனுக்கு நான் ஒருபோதும் தண்டனை கொடுக்கவே இல்லை. சரி, திருடர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? நம்முடைய வேதாகமத்தில் நியாயப்பிரமாணத்தில் ஒருத்தர் திருட்டிட்டாங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? வசனம் வாசிக்கணும். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போ ஆடு மாடு களவாடிட்டு போயிட்டாங்க, அப்படி அவங்க கைங்காலம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? சில கொண்டு போய் அதை அடித்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொண்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தண்டனை? அந்த தண்டனை நீங்கள் நல்லா கவனிங்க. இதுதான் நம்ம பண்ணணும். சரி, வாசிங்க சகோதரர். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். அன்பான சகோதரர்களே, இந்த யாத்ராம் 22ஆம் அதிகாரம் முழுக்க ஒருத்தர் திருடராக இருக்கிறாங்கன்னா அந்த திருடருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் இருக்குதோ அதெல்லாமே அங்கே வசனத்தில் இருக்கும். நீங்கள் வாசிச்சு பாருங்க. அதுலேயே நீங்கள் 4வது வசனம் வாசிக்கணும். வாசிங்க. 4ஆம் வசனம். அவன் திரின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே சொல்லிட்டாங்க 1க்கு 5 ஒரு இடத்துல. எது போய் கொண்டுட்டாங்கன்னா ஒரு ஆடு, என்னட்டு ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆட்டை ஒருத்தர் திருடி கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போய் அதை அடித்து சமைச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் அவர்கிட்ட ஆடு திருடினா தான் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஆடு இல்லை, ஆடு என்ன ஆயிடுச்சு, சாப்பிட்டார், வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு ஆட்டுக்கு அவர் என்ன பண்ணணும்னா 5 ஆடாக தரணும். சரி, இப்போ இன்னொன்று என்னன்னா ஆடை திருடிட்டார், ஆடோ மாடோ கழுதியை திருடிட்டார். இப்போது அதை அவர் என்ன பண்ணல, அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி கைங்கெல்லாம் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ கைங்கெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஆடு இருக்குது, பிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா அவர் டபுளாக கொடுக்கணும். சரி, இதுதான் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனை, ஒரு திருடருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை. இப்போது திருடன் நமக்குள்ளேயே இருக்கிறார் இல்லையா? சரி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷன் தான் திருடன். இப்போ இந்த புது சிருஷ்டி அந்த திருடனுக்கு எப்படி தண்டிக்கணும்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தண்டிக்கணும். எப்படி தண்டிக்கலாம்? சரி, இப்போ நான் பழைய மனுஷன் தூண்டிடுச்சு. எப்படி? இந்த சரீரத்துக்கு ஒரு இச்சையை ஏற்படுத்தி நான் ஒரு 2 மணி நேரம் நான் டிவி பார்க்குறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 மணி நேரம் நான் டிவி பார்த்துட்டேன். இப்போ நான் 2 மணி நேரம் டிவி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புது சிருஷ்டி போய் கைங்காலம் பிடிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன தெரியுங்களா? 4 மணி நேரம் உட்காந்து பைபிள் படிக்க வச்சுருங்க. அது தண்டனையை வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் நீங்கள் டிவி பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் நீங்கள் தேவனுக்காக பலி செலுத்தணும்னு ஒரு நிர்பந்தத்தை, ஒரு கட்டாயத்தை உங்கள் பழைய மனுஷனுக்கு நீங்கள் உண்டாக்குங்க. நமக்குள்ள தான் நம்மை நாமே தண்டிச்சு கொள்வது தான் நான் சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள வேலையை அதை நம்ம தெரியாமே செஞ்சுட்டோம், அந்த உணர்வே இல்லாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா அடித்து பிரியாணி சாப்பிட்டாச்சு. அப்போ நீங்கள் 5 மடங்கு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5 மணி நேரம் நீங்கள் தேவனுக்காக
செய்யணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு 5 மடங்கு வச்சுக்கோங்க. இப்படி நாம் பழைய மனுஷனை தொடர்ந்து தண்டிக்கும் பொழுது நிச்சயம் பழைய மனுஷன் ஒரு நாள் திருந்தி பூசுஷ்டிக்கு அடிபணிவான். இப்படித்தான் நம்ம பழைய மனுஷனை நம்ம அடிபணிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸும் கூட நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்த காரியம் கொலைகாரனாக இருக்கக்கூடாது. அது கொலைகாரன் என்னன்னு பார்த்தோம். 2வது திருடனாக இருக்கக்கூடாது. திருடனாக இருக்கக்கூடாதுங்கிற 2 காரியத்தை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் பொல்லாங்கு செய்வன், ஈவில் டூயர். பொல்லாங்கு செய்து அதன் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் தேவன் விரும்பல. சரி, அப்போ பொல்லாங்கு செய்கிறதுனா என்ன அப்படின்னா, இங்கே பொல்லாங்கு அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய பாவங்கள், துணிகரமான பாவங்கள் வேதமானவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சில மாமிச பலகீனத்தை செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கும், அவர்களை அறியாமல் செய்வாங்க. துணிகரமான பாவங்கள் செய்கிறவர்கள் வேதமானவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, நம்முடைய சகோதரர் குறிப்பிடும்போது அங்கே அருமையான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறார். அந்த அவருடைய கமெண்ட்ரியில் பார்க்கும்போது மாறிச்சு. ஓகே, அதில் என்ன கொடுக்குறாரு, விளக்கம் கொடுக்குறாருன்னா, நான் அது உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு இன்டென்ஷனாக எந்த தப்பும் பண்ண மாட்டோம். சரி, அறியாமல் செய்வோம். எப்படி அறியாமல் செய்வோம்? மாமிச பலகீனத்தில் செய்கிறது. எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு சில தவறை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சகோதரர் இருக்கிறார், இப்போ என்னுடைய அன்பு சகோதரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சகோதரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் என்னை அறியாமல் அவருக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணுறேன், கமாண்டு. அவரை என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணுறேன். நான் பண்ணக்கூடிய கமாண்டு, நான் கொடுக்கக்கூடிய ரிப்ளை மூலமாக சகோதரர் வந்து காயப்பட்டிருப்பார். ஆனால் நான் ஒரு சகோதரர் பேசுகிறார், அதுக்கு நான் வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறேன். அந்த கமெண்டை பார்த்து என்னை சுற்றி இருக்கிறவங்கள சிரிக்கிறாங்க. இது அறியாமல் செஞ்சது, ஒரு மாமிச பலகீனம் செஞ்சது. ஆனால் அந்த சகோதரருக்குள்ள ஒரு பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த காயம் எப்படி இருக்கும் அப்படி சொன்னால், அது எனக்கு தெரியாது. நான் அவர் காயப்படுத்திட்டேன்னே தெரியாது. நான் பேசிய வார்த்தை அவர் காயப்படுத்தியிருக்கும். ஆனால் நாங்கள் அந்த மூமெண்ட் அப்படி தாண்டி நம்ம போயிருப்போம். எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமாக போயிருப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அந்த சகோதரர் வந்து, பிரதர் நீங்கள் அன்றைக்கி பேசுனது எனக்கு ரொம்ப காயப்படுத்திருச்சுன்னு சொல்லுவார். ஆனால் அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பண்ணதாவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஐயோ, அன்றைக்கி நம்மளாம் சந்தோஷமாக சிரிச்சு தான் பிரதர் பேசணும், நீங்கள் இவ்வளோ காயப்பட்டீங்களா அப்படின்னு இருக்கும். ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லை ஒரு சகோதரி இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அந்த சகோதரி அந்த காரியத்தை விரும்பியிருக்கவே மாட்டாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி கூட அந்த விஷயத்தை கூட அவங்க ஒரு 2 சகோதரி பேசியிருக்கலாம். இதுக்கு கூட நிறைய விஷயங்கள் தமாசா பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, அது அவங்களுக்கு சுருக்குன்னு பட்டிருக்கும். அப்போ அந்த என்னம்மா நீ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஜாலியாக இந்த மாதிரி பேசியிருக்கிறோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை அவங்களுக்கு காயப்பட்டிருக்கும். இது நம்ம அறியாமல் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள். சரி, அப்போ இது என்ன பண்ணுறது? தெரிஞ்சிருந்தால் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். சரி, தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இனிமேல் அந்த சகோதரிட்ட பேசும்போது நம்ம கவனமாக பேசுவோம். இனிமேல் அந்த சகோதரியோட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக. ஏன் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஐயோ அந்த சகோதரர் ரொம்ப சென்சிட்டிவ், அவங்ககிட்ட பார்த்து தான் பேசணும் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு வேலி போடுவோம். அந்த வேலி நல்லது தான், ஆனால் அந்த சகோதரத்திலையோ சகோதரத்திலையோ ஒரு கேப்பை நம்ம உண்டாக்கிடக்கூடாது. அவர்களை நம்ம தள்ளி வைத்திடக்கூடாது. நம்ம மனசளவில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஓகே இவங்களை பார்த்தா நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு நம்ம ஒரு வேலி போட்டிருப்போம். இந்த வேலி அது அவசியமில்லாத வேலி. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த காயப்படக்கூடிய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கணும். சரி, இது எப்படி நம்ம பண்ணலாம்? இந்த பயிற்சி நம்ம எப்படி வர்றது? ஒருவேளை செய்துட்டதுக்கப்புறம் நம்ம பயிற்சி வருதா, இல்லை முன்னாடியே எப்படி தடுக்கிறது? சரி, எப்படி பண்ணலாம்? இதற்கு ஒரு அருமையான பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் தான். இதுக்கு கட்டாயமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன், விசுவாசிக்கிறேன். சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் பயிற்சி பெறலாம். எப்படி பயிற்சி பெறலாம் அப்படின்னா, தேவன் எந்த காரியத்தில் எல்லாமே வெறுக்கிறாரோ அந்த காரியத்தின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கணும். தேவன் எந்த காரியத்திலாம் வந்து அருவருக்கிறாரோ அதன் மேலே நமக்கு ஒரு அருவருப்பு இருக்கணும். இது தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் நமக்கு பிடிக்கக்கூடாது. சரி, இது தேவன் விரும்புகிறார் அப்படின்னா நம்ம கட்டாயம் அதை நாமளும் விரும்பலாம். அப்போ தேவன் இது விரும்பலை, இது தேவன் வெறுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா வெறுக்கணும். அன்பான சகோதரர்களே, இந்த பயிற்சி செய்யணும். ஐயோ நான் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இது தேவனுக்கு பிடிக்காது. பாருங்க, உங்களை நீங்களே வந்து கட்டுப்படுத்தணும். சரி, எப்படி கட்டுப்படுத்துவீங்க? உங்களுடைய பழைய மனுஷன்தான் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிர்பந்தத்துக்கு உண்டாக்குவாங்க. சரி, என்னவெல்லாம் தேவன் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நிறைய விஷயத்தை பார்க்குறோம். எப்படி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 14-19 வாசிக்கும்போது தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாருங்கள், மேட்டிமையான கண் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க.
மேட்டுமையை தேவன் வெறுக்கிறார் அப்படின்னா ஒரு வேதமானவர் இந்த வசனத்தை படிச்சதுக்கப்புறம் எப்படி மைண்டில் செட் பண்ணணும் தெரியுங்களா? தேவனுக்கு மேட்டுமைனா பிடிக்காது அப்படின்னு எனக்கும் பிடிக்காது. அடுத்தது பொய் நாவு அப்படின்னு என்ன? பொய் சொல்றது பிடிக்காது. தேவனுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, அப்ப எனக்கும் பிடிக்காது. இப்படி ஒரு முடிவில் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமா பிடிக்கும். எப்படி அப்படின்னா, தேவனுக்கு இது பிடிக்காது, தேவன் இது வெறுக்கிறார், நானும் வெறுக்கிறேன். தேவன் இது விரும்பல, நானும் விரும்பல. தேவன் இது விரும்புகிறார், நான் விரும்புவேன். ஏன்? இது தேவன் ரொம்ப ரொம்ப விரும்பி இந்த விஷயத்தை செய்கிறார். அப்படி நீங்கள் உங்களை நீங்கள் அதை அந்த விஷயங்களை நீங்கள் பக்குவப்படுத்தும் பொழுது, மோல்டு பண்ணும்போது நிச்சயம் இந்த காரியங்கள். இப்போ இந்த வசனத்தை நம்ம அனைவரும் படிச்சுக்கிறனால இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவன் நிச்சயமாக நாம் இந்த பொல்லாங்கு செய்கிறதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கொள்ளணும் அப்படி சொன்னால் நம்ம மைண்டில் அதை கொண்டே செட் பண்ணிடணும். அப்படி நீங்கள் மைண்டில் செட் பண்ணும்பொழுது உங்களுடைய மனசாட்சி அந்த சரியான நேரத்தில் அதை அலாரம் மாதிரி அடித்து உங்களை எழுப்பிவிடும். இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யும். ஓகேங்களா? பாருங்க, ஒரு வசனம் நான் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த வசனத்தை நம்ம ஏன் வாசிக்கிறோம் அப்படி சொன்னா, பாருங்க, ஒரு புது சிருஷ்டி ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உலகத்தை சிநேகிக்கக்கூடாது. சரி, ஏன் உலகத்தை சிநேகிக்கக்கூடாது? உலகத்தை நாம் சிநேகித்தா அது தேவனுக்கு பிடிக்காது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பாருங்க, எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்படின்னா, ஆடு பகை குட்டி உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். என்னது அப்படின்னா, இப்போ என்னுடைய அப்பா அம்மாவும் என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க பக்கத்து வீட்டில். இப்போ நானும் அந்த பையனும் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆடு பகை குட்டி உறவா அப்படின்னு கேட்பாங்க. அதே தான் இங்கே என்ன அப்படின்னா, ஆடு பகை. அப்பா, நம்ம அப்பாவுக்கு அது பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மகன் இங்கே செய்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இது ஒரு காரியம். இந்த காரியத்தை என்னுடைய அப்பா விரும்பலை, அப்போ நானும் அதை செய்ய மாட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம பொல்லாங்கு அப்படி சொல்லும்போது நம்ம அது வந்து துணிகரமான பாவம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அது மாத்திரமில்லை, மாமிச பலகீனத்தில் செய்யக்கூடிய, அறியாமையில் செய்யக்கூடிய சில தவறுகள், ஆனால் அது பெருசாக வந்துடும். அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படிங்கும்போது சில கண்ட்ரோல் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு வேலையை போட்டு தேவையில்லாத ஒரு சுவர் எழுப்பி நாம் நம்மை பாதுகாக்கிறதல்ல, மாறா எல்லாரோடையும் அன்போடையும் ஐக்கியத்துடன் இருக்கணும். அதே சமயத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் தேவன் விரும்புகிறார், என்ன விஷயங்கள் தேவன் வெறுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு ஆழமாக அதை மைண்டில் கொண்டு வைக்கும் பொழுது கட்டாயம் என்ன வேணும், இந்த விஷயத்தை செய்வோம். பாருங்க, உலகத்துக்கு சிநேகிதருக்கு விரும்புகிறவன் தேவனுக்கு பகையினாக இருக்கிறான். ஏன்? யாக்கோபு மாத்திரம்தான் இந்த மாதிரிலாம் பேச முடியுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. யாரையாவது இங்கே வந்து விபச்சாரிகள்னு ஆரம்பிக்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளேன்னு வேணால் பேசலாம். ஏன் விபச்சாரம் பேச முடியாது? நீங்கள் நல்லா இது கலக்கு இந்த வார்த்தையை நினச்சி பாருங்க. கெட்ட வார்த்தையில் திட்டுறார் யாக்கோப். யாரைய? உலகத்தை நேசிக்கிறவங்கள அப்படித்தான் பேசுறார். இப்படித்தான் டைட்டில் உங்களுக்கு. யாரெல்லாம் உலகத்தை நேசிக்கிறாங்களோ அவர்கள் இந்த விபச்சாரம் செய்யறவர்களுக்கு இணையானதாக இருக்குது. அப்போ உலகத்தை எப்படி நேசிக்கிறாங்க? ஏன் அப்படின்னா, அது தேவன் விரும்பாத ஒரு விஷயம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 3வது காரியத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ஈவில் டூயர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. எப்படி அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கும் ஆழமான பிரச்சனை. ஸோ நம்ம அதை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நான் இது தேவனுக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையாருக்குள்ளே அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அவதூறு, தீமை பேசுறது, ஈவில் ஸ்பீக்கிங். இது வந்து எப்படி இருக்குன்னா நிறைய இருக்குது. எப்படி இருக்குது? சபைக்குள்ளே இருக்குது. சபையார் இடத்துல இருக்கிறத விட சபையின் ஊழியர்கள் இடத்துல அதிகமாக இருக்குன்னு நம்ம ரசல்பர் எழுதுறாரு கமெண்ட். எப்படி அப்படின்னா, அவர்கள் அறியாமல் அவங்க செஞ்சுருவாங்க. எப்படி? சபையின் நலனுக்கு அடுத்த விஷயங்கள் தான் பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு அவர்களை அறியாமல் செய்துடுவாங்க. ஈவில் ஸ்பீக்கிங்னுடைய கான்செப்ட் என்ன? தீமை பேசுதல். அப்படின்னா எப்படி தீமை பேசுறது? அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுறது, அடுத்தவங்களை பற்றி சரியாக இருந்தாலும் பேசுறது. அப்போ இதெல்லாம் எதற்காக வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு விஷயம் யாருக்காக மாத்திரம்தான் ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சபையின் மூப்பர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் இது ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காரு. என்ன? சபையின் நலனுக்கு அடுத்தவர்களை பேசணும். அதில் என்ன பண்ணி சில ஊழியர்கள், சில மூப்பர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த லிமிட் தாண்டி போயிடும்.
எப்படி? இதுதான் என்னுடைய லிமிட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொருத்தரை பற்றி பேசும்பொழுது, பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அங்கே லிமிட் போட்டுறோம். எப்படி எப்படி இந்த இந்த பயிற்சி எப்படி எடுக்கலாம்? இது வந்து சபையாருக்கு எல்லாருக்குமே தான், ஏக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எல்லாருக்குமே இருக்குது. இது 7ஆம் கால சபையில் தறிக்கட்டு இருக்குது, சாத்தான் அனுமதிச்சிட்டாங்க. சரி, எப்படி இந்த ஈவில் ஸ்பீக்கிங் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சகோதரத்தில் பேசும் பொழுது, ஒரு செய்கை செய்யும் பொழுது, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது லிமிட். எப்படி லிமிட்? சில கேள்விகள் பாருங்கள், நீங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது 20 வரிக்கு மிகாமல் பதிலளிக்கவும் இருக்கும். சரி, அப்புறம் ஒரே ஒரு வரியில் பதில் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்கு? ஒரே ஒரு வரியில் பதில் கொடுங்க கேட்டாங்கன்னா கேள்வி, நாம் ஒரே வரியில் தான் பதில் கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம 9 வரியில் பதில் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன இருக்கும்? நீங்கள் சரியாக பதில் கொடுத்துருந்தாலும் அடிச்சுட்டு மார்க் 0ன்னு போட்டுருவாங்க டீச்சர். அப்போ நம்ம வாத்தியார்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ஒரு வரியில் பதில் கொடுக்கணும்னா அப்போ நம்ம அந்த கேள்வி தெரிஞ்சுருக்கணும். இந்த கேள்விக்கு நம்ம ஒரு வரியில் பதில் கொடுக்கணுமா, 4 வரியில் கொடுக்கணுமா, 20 வரியில் பதில் கொடுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வரியில் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 4 வரியில் பதில் கொடுத்தீங்கன்னா அந்த மீதி இருக்கிற 3 வரி ஈவில் ஸ்பீக்கிங். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இடத்துல அநேக காரியங்கள் இருக்கிறத நம்ம கவனித்து அந்த ஈவில் டூயர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வரும்போது, பொல்லாங்கு செய்கிறவர்கள் அப்படி செய்யும் மூலமாக வரக்கூடிய பாடுகள், ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணிவிடுவோம். என்ன ஆகும் அப்படின்னா, சாத்தான் பேச வச்சுருவார் மணிக்கணக்கில். நம்மளை பேசுனதுக்கப்புறம் சாத்தானே மாட்டி விட்டுருவார். அப்போ சாத்தான் மாட்டி விட்டு அவரோட வேலை முடிஞ்சிடும், அடுத்த சகோதரர்கிட்ட போயிடுவார், அந்த சகோதரர் மாட்டி விடுறதுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னால், நம்ம அங்கிருந்து இந்த மாதிரி பேசி அதன் மூலமாக வரக்கூடிய பாடுகள் தான் இது. எப்படிப்பட்ட பாடுகளாக இருக்குதுன்னா, தேவனுடைய நாம மகிமைப்படக்கூடிய பாடுகளாக இல்லை. இதைத்தான் பேதுரு சொல்கிறார், நீங்கள் வந்து கொலைகாரனாக இருந்து பாடுபடாதீங்க, திருடனாக இருந்து பாடுபடாதீங்க, அதே மாதிரி தீமை செய்கிறவராக இருந்து பாடுபடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இது 3 விஷயம், 4ல் 3 பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படி சொன்னால், ரொம்ப முக்கியமானது, கடைசியானது, அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பாடுகள் நிமித்தமாக நம்ம வரக்கூடிய பாடுகள், அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான பாடுகள் அல்ல, அது கிறிஸ்துவின் நடத்தக்கூடிய பாடுகள் அல்ல, அது நன்மை செய்து பாடடிக்கிறதே அல்ல, அது தீமை செய்து பாடடிக்கிறது. 4வது காரியம் என்ன அப்படின்னா, அந்நிய காரியங்களில் தலையிடுறது. சரி, அந்நிய காரியங்களில் தலையிடுறதுனா என்ன நமக்கு தெரியணும். இது என்னுடைய வேலை, இது நான் தான் செய்யணும். இது என்னுடைய வேலை இல்லை, இது நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கிளியர் கட் இருக்கணும், ஒரு கிளியர் மைண்ட் இருக்கணும். எப்படி அப்படின்னா, சில வசனங்களை நம்ம வாசிக்கணும். தெசலோனியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுறாங்க பாருங்க. அங்கே சொல்லும்போது ஒரு வார்த்தை இருக்கிறத நீங்கள் நல்லா கவனிங்க, வாசிங்க சகோதரர். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போஸ்தலன் பவுல் இங்க தெசலோனிக்க சபைக்கு ஒரு புத்தி சொல்றாரு. அந்த புத்தியில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்க சொந்த வேலையை பாருங்கன்றார். சொந்த அலுவல்களை பார்க்கவும்ன்ற ஒரு வார்த்தையை ஏன் குறிப்பிடணும் அப்படின்னா, அங்க அநேகர் அவங்களுடைய சொந்த வேலையை பார்க்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்க வேலையை பார்க்காம அடுத்தவங்க வேலையில் பார்க்குறாங்க. அடுத்தவங்க வேலையில் பார்க்குறதுல என்ன இருக்குது பாருங்கள். இது 1 தெசலோனிக்கேயர் மாத்திரம் இல்லை, 2வது நிருபம் 2வது லெட்டர் போடுறார். அந்த 2வது லெட்டரையும் இந்த வார்த்தையை குறிப்பிடுறார். முதல்ல ஒரு லெட்டர் போட்டு ஒரு புத்தி சொல்லும்போது அவர் திருந்திட்டார்களானா இல்லை. அப்போ அங்கே என்ன தேவைப்படுதுன்னா, 2வது ஒரு லெட்டர்லையும் அது குறிப்பிடுறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க சகோதரர். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆமாங்க அன்பான சகோதரர்களே, தெசலோனிக்கேயர் சபையை குறித்து சொல்லும்போது அவர்கள் அறிவிலையும் ஞானத்திலையும் சத்திய அறிவிலும் ரொம்ப பலமானவர்கள் சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கும். எப்படி எங்கே அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாங்க, இவர்கள் வந்து பிறவிய பட்டணத்தார் சொல்லும்போது இவர்கள் தெசலோனிக்கேயரை பார்க்கிலும், யார் பிறவிய பட்டணத்தார் வந்து எப்படி இருக்காங்கன்னா, வேத வாக்கியங்களை நாள்தோறும் ஆராய்ந்து பார்க்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கோயம்புத்தூர் சபை இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் சபையார் கூட சொல்லும்போது இப்போ இன்னொரு சபையை சொல்கிறாங்க. இப்போ திருச்சி சபையாரை பார்க்கிலும் இந்த மதுரை சபையார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ மதுரை சபையாரை பார்க்கிலும் நாகர்கோவில் சபையார், நாகர்கோவில் சபையாரை பார்க்கிலும் வள்ளியூர் சபையார், வள்ளியூர் சபையாரை பார்க்கிலும் ஆம்பூர் சபையார், ஆம்பூர் சபையாரை இந்த மாதிரிலாம் சொல்லும்போது கம்பேரிசனுக்காக, இந்த கம்பேரிசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க குட்டு
அவங்களோட இவங்க ரொம்ப வெரி குட். அப்போது இங்கே தெசலோனிக்கேயர் குட்டு தான், ஓகேங்களா? அப்போது எந்த விஷயத்தில் இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா, படிக்கிறதுல நல்லா இருந்திருக்கிறாங்க, அங்கே என்ன விட்டுட்டாங்க அப்படின்னா கேரக்டரில் விட்டுருக்குறாங்கன்னு அர்த்தம். முதல் நிருபம் எழுதும் பொழுதே அவங்க படித்து புரிஞ்சு அதை கேரக்டரில் காமிச்சிருந்தாங்கன்னா இது இரண்டாம் நிருபத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. சகோதரருக்கு மாத்திரம் சொல்கிறாங்கன்னே, அப்போ சகோதரர் இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறாங்களா அப்படின்னா சகோதரர் மாத்திரம் இல்லை, சகோதரிகளும் சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாத ஒரு பாடுகளுக்கு போய் சிக்கிறாங்க. வாசிக்கணும் 1 தீமோத்தேயு 5:13. 1 தீமோத்தேயு 5:13. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பலுள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பலுள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரியும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஒரு சில சகோதரிகள், மோசமான சகோதரிகள் குறித்து குறிப்பிடும்போது அங்கே சொல்கிறாங்க எப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத காரியத்தை செய்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறாங்க, தேவையில்லாத வேலையை செய்து அந்த வீண் அலுவல்காரிகளாக இருக்கிறாங்க. சரி, இது என்ன விஷயம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறது. அது நம்ம வேலையே இருக்காது, ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறது. யாரோ 2 பேர்த்துக்கு பிரச்சனை, அதுக்குள்ளே இவர்கள் தேவையில்லாமல் மூக்கு நுழைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நான் தீர்த்து வைக்கிறேன்னு போயிட்டு இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கிக்குவாங்க. அப்போது அங்கே அது நிமித்தமாக சில பாடுகள் வரும். அந்த பிரச்சனையிலேருந்து அவர்கள் 2 பேர் கூட மீண்டுருவாங்க, இந்த தலையிட்டவர்கள் மீளவே முடியாது. இதுதான் வீண் அலுவல். இது சகோதரரும் செய்திருக்கிறாங்க, சகோதரியும் செய்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த விஷயங்கள் நமக்குள்ள இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்ம செய்து அங்கே நமக்குள்ள என்ன நடந்துருது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பண்ணுறோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிழலான ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதியில் இருந்த ஒரு நபர் யாருன்னா யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை நான் இங்கே எதுக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு விஷயத்தை செய்து இங்கே ஒரு பாடம் அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய இந்த யோவான் ஸ்நானகன் குறித்து நம்ம நிறைய பாடங்களை பார்த்துக்கிறோம். அதில் கடைசி கால தீர்க்கதரிசனம் பார்க்கும்போது சில நம்ம கடைசி கால சபைக்கு இவர் நிழலாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். சபை எப்படி துன்பப்படுத்துவாங்கிறதுக்கெல்லாம் நிழலாக பார்க்குறோம். நிழல் தான் ப்ராஃபிட்டிக்கல் வியூவில் பார்க்கும்போது இவர் ஒரு நிழலாக இருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் நேரடியாக எடுத்துக்கங்க, இவர் செய்த காரியம் சரியா அப்படின்னா இல்லை, தவறுங்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க. யோவான் ஸ்நானகன் செய்தது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, என்ன தவறு செய்தார்? இவர் செய்தது விஷயம் என்ன? இப்போ ஜெயில் இருக்கிறார், கொஞ்ச நாளில் அவருக்கு தலை போயிடும், தலை வெட்டி தான் செத்தாங்க, சிறைச்சேதம். இந்த செய்கை தவறு அப்படிங்கிறாங்க. ஒரு புது சிருஷ்டி இப்படி செய்யக்கூடாது. இவர் புது சிருஷ்டி இல்லை, அங்கே இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டி. சரி, இவர் என்ன செய்தார்? ஏரோதியால் அந்த காரியத்தில் அவங்க செய்த தவறுன்னு போய் சுட்டி காட்டுறான். இதுதான் வீண் அலுவல். அன்பான சகோதரர்களே, இதுதான் வீண் அலுவல். இப்போ பாருங்க எப்படி இது வீண் அலுவல். யாரை வச்சிருந்தா உங்களுக்கு என்ன? புரியுதுங்களா? அப்போ அது நம்ம போய் தட்டி கேட்கக்கூடாது. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கேட்கலையே. இயேசு கிறிஸ்து கேட்கல, யோவான் ஸ்நானகன் கேட்கிறார். அங்கே போய் ஜெயிலில் இருக்கிறார், அது நிமித்தமாக ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. இதுதான் இந்த அங்கே நேரடியாக செஞ்ச விஷயம் எப்படி இருக்குன்னா அது தவறாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன் இயேசு கிறிஸ்து என்னை பார்க்கவே இல்லை, என்னை ஏன் காப்பாற்றல? அவர் எப்படி வருவார்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடலையே. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை வேற மாதிரி இருக்கு. அங்கே பெரியவர் இருக்கார். யாரு? யோவான் ஸ்நானகனிலும் பெரியவர் யார் இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை செய்யலை, அவருக்கு தெரியாதா? ஏரோது செய்கிறது தவறுன்னு தெரியாதா? ஏன் அவர் அதை சுட்டி காட்டவே இல்லை? ஒரு தவறு செய்கிறவர்கள் இடத்துல போய் அதாவது பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்துடைய சிந்தை எப்படி இருக்குன்னு நல்லா குறைச்சிக்கங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சிந்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீண் அலுவல் காரியங்களில் அடுத்தவருடைய காரியத்தில் நம்ம தலையிடக்கூடாதுங்கிறத ஏன் பார்க்குறோன்னா, இன்றைக்கி வேதமானவர்கள் நிறைய பேர் இது அறியாமையில் போய் மாட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறது காரணம் இதுதான். எது செய்யணும் எது செய்யக்கூடாது, ஒரு கிறிஸ்துவின் சிந்தை தரிச்சு கொண்டிருக்கிறவங்க கிறிஸ்து இதை செய்ய மாட்டார். இன்னொருத்தருடைய காரியத்தில் போய் தலையிடவே மாட்டார். அது எவ்வளோ ஒரு ஆழமான விஷயத்தில் போய் யோவான் ஸ்நானகன் போய் மாட்டிக்கிட்டார் பாருங்க. பேசக்கூடாத விஷயத்தில் போய் மாட்டிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய போஸ்டிங்கில் கூடியவர்,
வச்சுக்கலாம், ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ யார் வேணா இருக்கட்டும், அவர் ஒரு தவறு செய்கிறார், இது இந்த மாதிரி தவறு செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேதமானவன் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் அந்த சகோதரியோட நீங்கள் அந்த அந்த ஸ்திரீயோட நீங்கள் ஒரு கள்ள உறவில் இருக்கிறீங்க அப்படி சொல்லுவாரா? ஒரு வேதமானவன் போய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. அவர் தவறு செய்கிறாருன்னா அந்த தண்டனை அவர் அனுபவிச்சு போறார். அது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? ஒரு கிறிஸ்துவின் சிந்தையை தரிச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு உண்டான ஊழியத்தை மாத்திரம் எடுத்து செய்யணுமே தவிர நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் இப்படி செஞ்சிடக்கூடாது, பண்ணிடக்கூடாது, இதுதான் வீண் அலுவல். அடுத்தவருடைய காரியங்களை தலையிட்டு இது நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை பாருங்கள். யோவான் ஸ்நானகன் நம்ம நிழலாக எடுத்து நம்ம நிறைய நல்ல விஷயத்துக்கு நம்ம பார்ப்போம். ஆனால் நீங்கள் நேரடியாக எடுத்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தவறாக இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது யோவான் ஸ்நானகன் இதுக்கு அருமையான உதாரணம். இது அவருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்போ அவர் இப்போ பாருங்கள், ரத்த சாட்சியாக மறிக்கிறது விஷயம் அல்ல, ஆனால் அதுக்கு ஒரு ஆழமான காரியம் இருக்கணும். அவர் நிறைய போதனை செய்தார், தேவன் அதையெல்லாம் அங்கீகரித்தார், நிறைய ஊழியம் செய்திருக்கிறார், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அங்கே யோவான் ஸ்நானகன் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்திருக்க கூடாது, செய்துட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை வேதமானவர்கள் இருக்கக்கூடிய நம்ம மத்தியில் இப்படி தான் நம்ம நிறையா நல்ல நான் தான் செய்யணும், நிறைய பேர்த்துக்கு தன்னை யோவான் ஸ்நானகன் நினச்சிக்கிறாங்க. அநியாயத்தை தட்டி கேட்குறேன், சபைக்கு நடக்கிற அக்கிரமத்தை நான் தான் பேசுவேன், ஒன்றும் கிடையாது. அது எனக்கு என்னவா இருக்குது? உங்களுக்கு தேவையில்லாத காரியம், அது வீண் அலுவல்கள், அந்நிய காரியங்களில் நீங்கள் தலையிடாதீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இது இது ஏன் செய்ய வேண்டியது செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறாங்க. ரோமர் 12:3 ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒரு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டிருக்கிற புது சிருஷ்டிகள் என்ன பண்ணணும்னா தங்களுடைய அழைப்பையும் அந்த மேன்மையை புரிஞ்சு கொண்டு அப்படியே இருக்கணும். ஓகே, சரி. இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய லெவல் தெரிஞ்சுருக்கணும். நான் யார், என்னுடைய வேலை என்ன, இந்த சபை ஐக்கியத்தில் எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஊழியம் என்ன, அந்த ஊழியத்தை தாண்டி நம்ம செய்யக்கூடாது. சரி, இந்த வேலை எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரா, நான் தான் எடுத்து செய்வேன் அப்படின்னா அங்கே யோவான் ஸ்நானகன் மாதிரி தான். நான் நான் பெரிய வீரன் சொல்லிக்கலாம், ஆனால் அங்கே யோவான் ஸ்நானகன் வீரனாக இருந்து அங்கே மடியல, தேவையில்லாத காரியங்கள் செஞ்சு தான் செஞ்சுருக்காரு. அப்போது நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அந்த காரியத்தை அவர் வந்து அங்கே மனம் திரும்புவதற்காக பேசக்கூடிய சத்திய பாடத்தில் இருந்துச்சு, அது சொல்லலாம், தேவன் அங்கீகரித்த விஷயம். ஆனால் இந்த விஷயம் அங்கே போய் பேசுனது அது சரியில்லை. அப்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும். இதுக்கு என்ன காரணமாக இருக்குது, இதுக்கு இதனுடைய ஆதாரம் என்ன, இதுக்கான மூகாந்திரம் என்ன அப்படின்னா என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்றாங்க. இது யாரும் செய்ய மாட்டாங்க, என்ன தவிர நான் தான் செய்வேன். நான் இந்த மாதிரியான வேலைக்கு தான் நான் யோவான் ஸ்நானகன் ஆக்கப்பட்டிருக்கேன். யோவான் ஸ்நானகன் சபையாக முடியாது. நீங்கள் வந்து முற்பிதாக்கள் வேணால் நீங்கள் பெரியவராக இருக்கலாம், ஆனால் ஒருவரும் சபையாக முடியாது. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை வேற, வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சிந்தை புது சிருஷ்டி ஒருபோதும் இதை செய்யாது. சரிங்களா? அப்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு தெளிந்த ஒரு கிளியர் மைண்டு நமக்கு இருக்கணும். நம்ம யார் நமக்கு புரிஞ்சிருக்கணும், நம்முடைய ஊழியம் என்ன, சபையார் நம்ம என்ன ஊழியத்துக்காக கேட்டுக்கொண்டாங்க, தேவன் நம்ம என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், அதை தாண்டி நான் செய்ய மாட்டேன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும். அப்போது நான் ஒரு சகோதரர் எனக்கு இருக்கிறார், என்னுடைய உடன் ஊழியன் இருக்கிறார், அந்த சகோதரருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாருங்கள், நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சகோதரர் வந்து சபையில் பொருளாளராக இருக்கிறார், இப்போ அவருக்கு அந்த ஊழியம் கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நானும் வந்து பக்கத்தில் ஒரு ஆராதனை முடிஞ்சிருச்சு, அவர் ஒரு பக்கம் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார், நான் ஒரு பக்கம் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த ஊழியம், இது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ இன்னொரு வேலை செய்கிறாருன்னா நான் என்ன பண்ணக்கூடாது, அதை எனக்கு அந்த ஊழியம் தேவன் கொடுக்கல, எனக்கு கொடுத்த ஊழியம் வேறு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், தேவையில்லாத அலுவலில் அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே ஈடுபடுறேன் அப்படிங்கிறது அர்த்தப்படும். அப்போது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்குள்ள நான் போய் சிக்கிக்கும் பொழுது அங்கே நமக்கு வருது தேவையில்லாத பாடுகள். அந்த பாடுகளில் தேவனுடைய நாமம் மகிமைப்படலை, அந்த பாடுகள் புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு எதுவாக இருக்காது. வாசிக்கணும் இன்னொரு வசனம் கூட, கலாத்தியர் 6:3-4 வரை. கலாத்தியர் 6:3-4 ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். பாருங்க, இது அவங்களே எப்படி ஏமாத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒண்ணுமே இல்லை, உண்மையாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்கள ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறாங்க. எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்து அவங்கள ரொம்ப பெருசாக நினச்சிக்கும் பொழுது அது என்னவா இருக்குன்னா அது அவங்களே ஏமாற்றிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
சரி, அடுத்தது அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்றீங்கன்னு பாருங்க. வசனம் நம்ம மத்திய 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எப்படி நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி தீர்க்காதீர்கள். அது மாத்திரமில்ல, உன் கண்ணில் இருக்கிற என்ன பண்ணு, தூசி முதல் என்ன பண்ணு பாரு. அப்புறம் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசி போய் பார்க்கலாம். ஏன் உங்கள்லேயே பெரிய ஒரு உத்தரமே இருக்குது, பெரிய மரக்கட்டையே இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற, சின்ன தூசி அடுத்தவங்க இருக்கிறது பார்க்குற. இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மை நாமே சோதிச்சு பார்க்கும்போது என்ன, நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, மற்றவங்களை இல்லை நம்மளை. சரி, மற்றவங்களை ஏன் பார்க்கக்கூடாது? மற்றவங்களை ஏன் பார்க்கக்கூடாது? மற்றவங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயத்தை பாருங்கள், மற்றவங்க இருக்கிற கெட்ட விஷயத்தை பார்க்காதீங்க. மற்றவங்களுக்கு கெட்ட விஷயத்தை பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவங்க இருக்கிற கெட்ட விஷயத்தை பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்க கெட்ட விஷயம் உங்களுக்கு மறைஞ்சிடும். இது சாத்தானுடைய வஞ்சனை. இது புரியறதே இல்லை ரொம்ப பேருக்கு. ஏன் இந்த தவறு நானே ஒரு சில விஷயத்தை செய்யும் பொழுது நான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டுத்தன்மைக்குள்ள நான் போகிறேன். சரிங்க, அன்பான சகோதரர்களே, இப்போ நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கிளியராக நான் என்னுடைய காரியத்தை மாத்திரம் நான் நாங்கள் பார்க்குறேன். என்னுடைய சுயக்கிரியை நான் சோதித்து பார்க்குறேன். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்கள் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அவரிடத்துல ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஆனால் அவங்க நினச்சிக்குவாங்க நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு. சில வசனங்கள் நீங்கள் வாசிக்கும்போது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரிக்கிறவன். இந்த வசனத்தை படிக்கும்போது எல்லாத்துக்கும் என்ன ஒன்றா, இது ஏதோ மூப்பொருளுக்கு போல இருக்குது. மூப்பொருள் தான் அவங்க சொந்த குடும்பத்தை நன்றாக விசாரிக்கணும் அப்படின்னு. இந்த வசனம் மூப்பொருளுக்கு தான் எழுதியிருக்குது. ஒவ்வொரு வேதமானவர்களுக்கும் இந்த வசனம் இருக்குது. ஆனால் இதுதான் பிரச்சனை. எங்கே வருதுன்னா, சொந்த குடும்பத்தை நன்றாக விசாரிக்கிறது மூப்பொருள் தான், நாம் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் எப்படி வேணால் இருந்துக்கலாம். இப்படி ஒரு நினைப்பு வந்துடுது பாருங்கள். அடுத்தவர்களுடைய தவறையை நாம் பார்க்கும்போது நம் தவறு மறைஞ்சிருது. ஒரு விஷயத்தை, இந்த வசனத்தை நம்ம முன்னாடி எடுத்தனால ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னாடி. 2 பேர் என்னென்னா, உங்களுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு, இப்போ பாருங்க இந்த சீசன் மாதிரி ரொம்ப உடம்பு முடியல. நம்ம பாருங்கள், நான் நிறைய நம்ம சகோதரர்கள், நம்மளுடைய ஊழியர்கள்லாம் இன்றைக்கி இறங்கி நிறைய வேலை செய்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் நினைக்கும் போது கட்டாயமாக அத்தனை சகோதரர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஃபோன் உடனே ஓடி வேலை செய்கிறாங்க. கொரோனாவாவது ஒன்றாவது எங்கேனாலும் ஓடி போய் வேலை செய்கிறாங்க. ஃபோன் பண்ணால் அடுத்த வருஷம் மாத்திரை வாங்கிட்டு போகிறாங்க, மருந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. பார்த்து கவனிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை நினைக்கும் போது. அத்தனை சகோதரர்களுக்கும், களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். சரி, இப்போ நம்ம அந்த உதாரணத்துக்கு வரும்போது, இப்போ நம்முடைய வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, எக்லிசியாவில் ஒரு சகோதரி வேற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வருது. நீங்கள் கரெக்டாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் யாரை ஓடி போய் பார்ப்பீங்க? மனைவியா? சபையில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு இல்லையா, அவங்களவா? சரி, மனைவின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சரியான வேதமானவர், உங்களுக்கு 100க்கு 100 மார்க். ஏன் தெரியுங்களா? இப்போது நாம் என்ன பண்ணணும்னா, வேகமாக ஓடி போய் நம்ம மனைவி இங்கே ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு பேராசிட்டமால் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டு போட்டு செய்யாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சபையில் ஒருத்தருக்கு பிரச்சனை ஓடி போய் செய்கிறோம். அங்கே தான் அந்த வசனம் நமக்கு என்னென்னா, தூக்கி தேவன் காட்டுற வசனத்தை, தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன். உங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டாமாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாமல் யாரப்பா பார்க்க வந்துட்ட? இதுதான் பிரச்சனை. நாம் இது இப்படித்தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதே இதுதான். வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பாங்க, சபையில் இருக்கிறவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து என்ன பிரயோசனம்? நான் பாருங்கள் எப்படி கிரியை செய்கிறேன். ஏப்பா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, நல்ல போட்டுக்கு துணிமணி இருக்காங்க. இது எப்படி இவங்க புரிஞ்சுக்குவாங்க தெரியுங்களா? எப்படி புரிஞ்சுக்குவாங்களா? நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். அது சாக்ரிஃபைஸே இல்லை, அது தேவன் பலியே இல்லைன்னு சொல்கிறார். இதுதான் அந்நிய காரியங்களை தலையிடுறது. எப்படி அந்நிய காரியம் தலையிடுறது? நான் என் குடும்பத்தை நல்லா பார்க்கல, அவர்களுக்கு நான் வயிறார சாப்பாடு போடலை, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலை, அவர்களை கஷ்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் வச்சுட்டு இருக்கிறேன் வச்சுக்கோங்க. ஆனால் நான் ஓடி யாரை பார்க்குறேன்? வேறு சபையில் இருக்கிறவங்க பார்க்குறேன். இப்போ தேவன் இதை பார்த்து, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க சகோதரரே சகோதரியே, வாங்க உங்களுக்கு தான் நான் கிரீடம் தரப்போன்னு சொல்கிறாரா? இன்னும் இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய குடும்பத்தை நான் நன்றாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அந்த வசனம் ஒவ்வொரு வேதமானவர்களுக்கும் இருக்கக்கூடிய வசனம். தன் குடும்பத்தை நன்றாக விசாரிக்கிறவன். அப்புறம்தான் 2வது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம எங்கே தவறுறோம் அப்படின்னு சொன்னால், வசனங்களை தவறாக புரிஞ்சு கொள்றதுலையும்
அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. சில இப்போ ஒரு ரீபின்ஸ் கட்டிங்க கூட வச்சு காமிப்பாங்க வசனத்தை. ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுறது. இதுக்கு கடைசி கால வஞ்சனைகளில் லிஸ்ட்டில் இருக்குது என்னதுங்களா, வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறது. அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட சொல்லி இதுதான் கரெக்டுன்னு வாதாடுவாங்க. இதுதான் அதை விட கொடுமையாகவே இருக்கும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை தேவையில்லாத அடுத்தவங்களுடைய காரியத்தில் நம்ம மூக்க நுழைச்சி அதில் தலையிட்டு அதில் வரக்கூடிய பாடுகள் நிமித்தமாக நம்ம பாடுபட்டு இருந்தோம்னா அது தேவ நாமத்தில் அது மகிமையாக இல்லை. அன்பான சகோதரர்களே, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது மாதிரி நம்முடைய சுய ரட்சிப்பு, என்னுடைய உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்போ நம்முடைய சபை நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குது, தனிப்பட்ட ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தை நாம் புரிஞ்சு கொண்டு, நம்முடைய அழைப்பை புரிஞ்சு கொண்டு அந்த அழைப்பை நாம் நிறைவு செய்யறதா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எப்படி இருக்கணும்னா, நம்ம இங்கே ஞானமற்றவர்களை போல இருக்கக்கூடாது. எபேசியரில் வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் வாசிக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 17 முடிய, ஆனப்படியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். ஆமாங்க, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். நீங்க பாருங்க, வேதமானவர்கள் அப்படின்னா வேதத்துல படிச்சு தெரிஞ்ச ஒரு தெளிவு இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ அவர்கள் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு முட்டாள்களைப் போல இருக்கக்கூடாது. அதுதான் ஞானமற்றவர்கள் சொல்றாங்க. எப்படி இருக்கிறாங்க? தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? ஞானமற்றவர்களா இருக்கிறீங்க. ஓகே, அடுத்தது ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆமா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாங்க, அடுத்ததுங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய சித்தம் இதுதான். தேவன் இதுதான் எதிர்பார்க்கிறார். தேவன் இந்த வசனத்தின் மூலம் எனக்கு சொன்னது இதுதான், நான் இதைத்தான் நான் செய்யணும், இதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பான சகோதரர்களே, நம்ம பார்த்தோடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். திரும்ப அந்த நம்முடைய அந்த ஆதார வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது 15வது வசனம். அதில் சொல்லப்பட்ட 4 காரியங்கள். இந்த 4 காரியங்களும் எப்பொழுதுமே வேதமானவர்கள் இதை செய்யவே கூடாது. இந்த 4 காரியங்களுக்கு பாருங்க, 1 கொலைபாதகன், அப்புறம் திருடன், அப்புறம் பொல்லாங்கு செய்தவன், அப்புறம் அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவன். இந்த 4 காரியங்களை நாம் செய்து என்ன செய்யறோம்னா, இந்த 4 காரியங்கள் செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு பாடுகள் வருது. அந்த பாடுகள் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பாடுகள் அல்ல. அது கிறிஸ்துவ நிமித்தம் வந்த பாடுகள் அல்ல. அது நன்மை செய்து வந்த பாடுகள் அல்ல. இது தீமை. இந்த தீமை செய்து வரக்கூடிய பாடுகள் நிமித்தமா ஒருபோதும் தேவன் நம்ம என்ன பண்ணலன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படலை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 காரியத்தையும் வேதமானவர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த பாடத்தை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த பிதாவாகிய தேவனுக்கும் தலையாய கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சரீரங்களுக்கும் நன்றி கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேவநாமம் கிறிஸ்து மூலம் மேம்படுவதாக. அன்புக்குரிய சகோதரர்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் நீங்கள் நேரடியாக கேட்க முடியாது. அதனால் நீங்கள் இணையத்தின் வாயிலாக நீங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமோ கேட்கலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டாயம் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேள்விகள் கேளுங்க. அந்த கேள்விகளை நான் உங்களுக்கு தெரிஞ்சால் பதிலே நான் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் கற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். தேவநாமம் கிறிஸ்து மூலம் மேம்படுவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட கேரக்டர் டெவலப்மெண்ட்